ஹலோ ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து இந்த தைத்திருநாள் பொங்கல் நல்நாளில் எப்படி நம்ம வந்து செஞ்சோம் பண்ணோம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே சூப்பராக தாமரைப்பூ மேலே பானை பொங்கிருச்சு. உள்ளேயும் வந்து இப்போ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சூரிய பகவானுக்கு காலையில், அது நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பண்ணுவோம். காலையில் சூரிய பகவானுக்கு பூஜை, அதாவது பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். மஞ்சளில் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சளில் நல்லா வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளையார் பிடிச்சி அங்கே வெத்தலையில் வச்சுருவோம். வச்சுட்டு அதில் ஒரு குங்குமம், மேலே ஒரு ரோஸ் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மஞ்சள் நம்ம வருஷம் வந்து மஞ்சள் வந்து கடையில் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி தான் வந்து வீட்டிலே இப்போ இந்த வருஷம் மஞ்சள் கிழங்கு இருக்குல்லையா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 அங்கங்கே வேரோட சொறி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கு சூப்பராக உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி போன வருஷம் எடுத்து வச்சது இந்த வருஷம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இலையோட. இதே மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பண்ணாதவங்க இந்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வச்சாச்சு. இதுலேருந்து வந்து அந்த அடியில் வந்து வரைக்கும் போயிருக்கோம். இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளில் அழகாக குறுத்து விட்டுருக்கு பாருங்கள். அதாவது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 விஷயம் நடந்தது. இது வந்து மஞ்சளில் வந்து குறுத்து விட்டது நான் எப்போவோ பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கும் நம்ம வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது அதில் பூ இருந்தது. ரொம்ப 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 மன நிம்மதி, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து காலையில் வந்து 9 மணிக்கெலாம் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நம்ம வாங்கிட்டு வந்திருந்த இந்த காய்கறிகள், அதாவது கலந்த காய்கறிகள் வச்சு தான் படைப்போம். நம்ம வீட்டு மஞ்சள் கிழங்கு இந்த இடத்துல சூரிய பகவான் இங்கே இந்த சைடில் உதிப்பார். அதுக்கு நேராக வந்து நம்ம அரிசி அளக்கக்கூடிய அந்த இதுவில் ஆழாக்கில் ஃபுல்லாக அரிசி காசு வச்சு அது பக்கத்தில் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி முரத்தில் இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு காலையில் பிள்ளையார் பூஜை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த காய்கறிகள் அதில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்துகிட்டு போய் தான் நம்ம அடுத்ததாக பொங்கல் வைக்க போகிறோம். கலந்த காய் குழம்பு வைக்க போகிறோம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கலந்த காய் குழம்பு. காலையில் பிள்ளையார் பூஜை பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு காட்டுறாருங்க. இதுதான் வந்து சூரியனுக்கு காட்டிட்டு சூரிய நமஸ்காரம். இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க. நல்லபடியாக வந்து காலையில் வெற்றிகரமாக பிள்ளையார் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த காய்கறிகளை வச்சு நம்ம படைக்க போகிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக சாமிக்கு விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, நம்ம வீட்டு செல்லக்குட்டிங்க. இங்கே வெளியில் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னங்க அடுத்த வேலை, வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பொங்கல் வைக்கிறது தான் வேலை. இது நம்ம வீட்டு பொங்கல் பானை. எப்போவுமே வந்து இதுதான் பொங்கல் பானை நம்ம வீட்டில். அதாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகும்போதும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். பொங்கல் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் பானை அப்படின்னு நான் தனியாகவே எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே. அதுக்கு தனியாக தட்டு, கரண்டி, இந்த மாதிரி பொங்கல் பானை எல்லாமே நம்ம வீட்டில் தனியாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கு இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம பொங்கலுக்கு இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா தண்ணி காயட்டோன்னு இப்போது தூக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வேகுது. இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெளியில் வச்சு படைச்ச அந்த மஞ்சக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி நூல் வச்சு நல்லா ஊசி வச்சு கோர்த்து குண்டா ஃபுல்லாக கட்டுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி இலையோடையே வச்சு கட்டுவாங்க. இது நம்ம வெளியில் வச்சு படைச்ச அந்த காய்கறிகள். இப்போ இதிலேருந்து எல்லாத்தையுமே 2 எடுத்து தான் இப்போ நம்ம வந்து அந்த கலந்த குழம்பு செய்ய போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டு ஒரு பொங்கல் பொங்கிருச்சு. நாங்கள் பொங்கல்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்லேருந்து வேணா பார்ப்போமா எப்படி பொங்குதுன்னு. பொங்கல் அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக நல்ல திசையை நோக்கி, அதாவது இது சொல்லுவாங்க கிழக்கு நோக்கி பொங்குனா நல்லது, அந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக விசேஷமாக கிழக்கு நோக்கி ரொம்ப சூப்பராகவே தெற்கு கிழக்கு எல்லா பக்கமும் பொங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப பிளஸ்டு. பொங்கல் அப்படின்னு சொன்னோம். இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 அதாவது கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. மற்றபடி பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வந்து ஃபைனலில் பாருங்கள். நான் தண்ணி அளவு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்ருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்தது பொங்கல். இதுதான் வந்து நம்ம கலந்த குழம்புக்கு போட போகிற காய். அதாவது அவரைக்காய், ஒரு 4 அவரைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், உருளைக்கிழங்கு ஒன்று தான் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிடிக்கரணை அப்படின்னு சொல்லுவாங்க, கிழங்கு அது. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி,
எல்லாமே. அப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அது எல்லாமே. இது என்ன தட்டுன்னு பார்க்குறீங்களா? 4 வீட்டிலேருந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சுமாக்கு சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் எல்லாம் வந்துருச்சு. நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க எல்லாருமே. வந்தது அது சைட் பை சைடு வந்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யலாமே அப்படின்ட்டு இதை செய்யவே ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுன்னும் போது அப்போ பசிக்கும்ல அப்படின்னும் போது அதையும் சேர்த்து செஞ்சுட்டே இருந்தேன். விரதம் இருந்து செய்கிற அளவுக்குலாம் முதல் பொங்கலுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான். பசும் நெய் திறக்கும் போதே அடடா பொங்கலுக்காக வாங்கின மாதம் எங்கள் வீட்டாண்ட ஒரு அக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பசும் நெய் ட்ரம்மில் எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். 200 கிராம் அந்த அக்கா கிட்ட 200 ரூபா. மணலாக அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த அக்கா அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணும்போதே சூப்பராக இருக்கும். மஞ்சுமா அப்படின்னு அந்த அக்கா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நெய். அதே மாதிரி போன வாரம் தான் கொடுத்துட்டு போனாங்க. நெய் சூப்பராக இருந்தது. முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் பவுடர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நெய்யை ஒரு 2 கரண்டி அள்ளி ஊற்றி நல்லா முந்திரியும் திராட்சையும் நல்லா சூப்பராக அதில் போட்டு நல்லா வறுத்து சக்கரை பொங்கலில் கொட்டினோம் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு. உண்மையிலே சூப்பர். நானே சொல்லிக்கிறேன், மஞ்சுமா நல்லா சக்கரை பொங்கல் செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ போட்டு நல்லா கலரி சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வெள்ளம் அதாவது நான் கலராக தான் பார்த்து வாங்கின வெள்ளம். அக்கா சொல்லியிருந்தாங்க நல்லா கலராக வாங்கும் மஞ்சுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேகலக்கா. ஆனால் வந்து நான் வாங்கும்போது கலராக தாங்க்கா இருந்தது மேகலக்கா. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபைனலில் கொஞ்சம் கலர் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தெரியல எனக்கு அந்த வெள்ளம். ஸோ ஓகே, ஆனால் நல்லா வந்திருந்தது. சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இலையில வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் நான் 4 பேர் எல்லாருக்கும் கொடுக்கும்போது கட்டி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே இப்போ வந்து படையல் போட்டுடலாம். அங்கே வந்து இப்போ எங்கள் வீட்டு பழக்கம் எப்படின்னா முதல் பொங்கல் தைப்பொங்கல் அன்னைக்கே ட்ரெஸ் வச்சு படைச்சிருவோம். மாட்டுப்பொங்கல் இல்லை மாமியார் வீட்டு சைடில். ஆனால் அம்மா வீட்டு சைடில் தைப்பொங்கலும் கும்பிடுவோம் நார்மலாக. மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் ட்ரெஸ் வச்சு படைப்போம். அன்றைக்கி தான் வடை, பாயாசம், நான்வெஜ்ஜில் எல்லா வெரைட்டியுமே இருக்கும். அது அம்மா வீட்டு சைடு. ஆனால் இப்போ மாமியார் வீட்டில் முதல் பொங்கல் மட்டும்தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2 பொங்கல் வைப்பாங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். அப்புறம் அந்த காய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாமியார் வீட்டு சைடில் அவியல் வைப்பாங்க. அவியக்கறின்னு வைப்பாங்க திருநெல்வேலி சைடில். எனக்கு அது வரலை. நான் 2-3 வாட்டி தேங்காய் போட்டு ட்ரை பண்ணேன். யார் யாரெல்லாம் அவியல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல். இதுதான் எங்கள் வீட்டு 4 பேரோட ட்ரெஸ் வச்சாச்சு. வச்சுட்டு படியில் அரிசி, காயின், அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் விளக்கு, வெத்தலைப்பாக்கு, பழம், அதில் வந்து காசு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த வெண்பொங்கலும் அந்த குழம்பு கலந்த குழம்பு. பாப்பா அதுக்குள்ளே நீங்கள் படைச்சது போதும் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் லவ்வர் அவங்க. தேங்காயில் சூப்பராக பூ இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவுமே அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். வருஷம் நாங்கள் எங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் இப்படி தான் பொங்கலுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டே. அப்பா இல்லாத நாள் மிஸ் பண்ணுறேன். வருஷம் 10 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி. அதில் எங்கள் அப்பா காசு வச்சு கொடுக்கும்போது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க 2 பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ட்ரெஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது எங்கள் 2 பேருக்கும் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் கொடுத்து முடித்த உடனே எங்கள் அம்மாவுக்குமே எங்கள் அப்பா அப்படி தான் வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் எங்கள் அம்மாவுக்கு புடவை வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுமே இத்தனை வருஷம் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு காசை வச்சு கொடுத்துருவாங்க. அடுத்த ஆள் யாராவது இருந்தாங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழத்தோடு அவங்களுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்கணும்ல அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். இது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல நாளில் வீட்டில் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எதிரியாக இருந்தாலுமே குழந்தைங்களும் இப்போ நம்ம யாராக இருந்தாலும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கும்போது நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ எனக்கான சாரீ பார்த்திங்களா, சைடில் ஒரு லுக்கு வேறு அப்படியே ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பியான மூமெண்ட். ஸோ எனக்கும் பொட்டு வச்சுட்டு எனக்கும் வந்து அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். 2 பேரும் இந்த காசுலேயே இருக்காங்க என்கிட்ட இருந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்.
அவ்வளோதான், மதியம் சாப்பிட்டாச்சு, ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு சர்ப்ரைஸாக ஹஸ்பண்ட்க்கு வந்து கம்மிங் 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு பர்த்டே. ஸோ சரி ஓகே, அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கூடவே கூட்டிகிட்டு போனேன். சர்ப்ரைஸாக போயிட்டு அவங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு பிரேஸ்லெட், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விலாகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் டு ஆல். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. ஜிஆர்டி வந்தாச்சு, போனால் எப்படி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ, பாய்.